நிழலின் நிஜங்கள். இரவு 2:17. நான் அந்த பழைய வீட்டின் நீண்ட தாழ்வாரத்தில் நின்றிருந்தேன். கையில் பிடித்திருந்த பழைய புத்தகமோ மிகவும் கனமாக இருந்தது. பக்கங்கள் தானாகவே புரண்டன. ஒவ்வொரு பக்கத்திலும் என் சொந்த முகம், ஆனால் வயது முதிர்ந்த கண்கள் ரத்தம் கொட்டும் விழிகளாக. திடீரென என் நிழலில் சுவரில் நகர்ந்தது. நான் நகரவில்லை, ஆனால் என் நிழல் நகர்ந்தது. திடீரென என் நிழல் திரும்பி என்னை பார்த்து, நீ யார் என்று நான் குரல் நடுங்க கேட்டேன். நிழல் சிரித்தது. உதடுகள் இல்லாத வாயால், நான் நீதான், ஆனால் நீ இல்லாத நான். சுவரிலிருந்த என் நிழல் மெல்ல உயர்ந்து உடலிலிருந்து பிரிந்து வெளியே வந்தது. கருப்பு புகையாக, பின்னர் என்னை போன்றே உருவெடுத்தது. ஆனால் அதன் கண்கள் என்னுடையதை விட ஆழமான இருள். எல்லா நிழல்களும் பொய்யில்லை, சில நிழல்கள் உண்மை. உன் உள்ளே இருக்கும் உண்மை. அது என் தோளில் கை வைத்தது. குளிர்ந்து எலும்பை துளைக்கும் குளிர். நீ என்னை ஒளித்து வைத்தாய். இப்போது நான் வெளியே வருகிறேன். திடீரென என் உடல் நடுங்கியது. என் கண்கள் இருண்டன. நான் புத்தகத்தை தூக்கி எறிந்தேன். ஆனால் என் கைகள் இப்போது நிழலின. என் கைகள் இப்போது நிழலில் கைகளாக மாறின. சுவரில் இருந்த என் உண்மையான நிழல் மெல்ல மறைந்தது. என் உடலுக்குள் நுழைந்து இப்போது நான் நிற்கிறேன். ஆனால் என் நிழல் எனக்கு பின்னால் இல்லை, அது எனக்கு முன்னால் நிற்கிறது. எனக்கோ ஆச்சரியம். என் உடலில் இருந்து வெளியே வந்து என்னை பார்த்து புன்னகைக்கிறது. நான் இப்போது நிழலாகிவிட்டேன். உண்மையான நான் அந்த உடலுக்குள் இருக்கிறேன். இனி யாரும் என்னை நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் எல்லோரும் என்னை பார்க்கும்போது அவர்கள் பார்ப்பது என் நிழலைத்தான். இருளில் ஒரு குரல் முணுமுணுக்கும், நிழலில் நிஜம் உன் உள்ளேயே இருக்கிறது. இரவில் தனியாக படித்தால் உன் பின்னால் உன் நிழல் இப்போதே சிரிக்க ஆரம்பித்திருக்கும். எச்சரிக்கை, இந்த கதையினை படித்து முடித்த பின் நீ பின்னால் திரும்பி பார்க்காதே.